ஏன்னா இதை தாண்டி இப்போ நம்ம பிக் பாஸ் லைவ் பார்க்குறோம், சைலண்ட் டெஃபர்டுன்றது நமக்கே தெரியும். அதாவது ஆல்ரெடி எடுக்கப்பட்டு அடுத்த நாள் தான் டெஃபர்டுன்ற மாதிரி போகுதுன்றப்போ அவங்க நினைச்சிருந்தா அதை மியூட் பண்ணி இருந்திருக்கலாம்ல. மியூட் பண்ணியிருந்திருக்கலாம். ஆக்சுவலி நம்மளுக்கு லைவ் ரிலே தான். ஆனால் வந்து ஒரு நாளைக்கு முன்னால் அங்கே நடக்கிறது அடுத்த நாள் நம்மளுக்கு லைவாக வருது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நேற்று சாட்டர்டே எபிசோட் முடிஞ்சிச்சு, சண்டேவும் நேற்றே முடிஞ்சிச்சு. ஆனால் சண்டே இன்னைக்கு டெலிகாஸ்ட் ஆகும், இன்னைக்கு வர்றது நாளைக்கு ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு போயிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு லைவ்ல வர்றது எல்லாமே ரா ஃபுட்டேஜ் கிடையாது, அதுவும் எடிட்டட் தான். அப்போ எடிட்டட்னா நீங்க ஒருத்தருடைய இமேஜை ஸ்பாயில் பண்ணணும்னா அப்படியே டெலிகாஸ்ட் பண்றீங்க, இமேஜ் ஸ்பாயில் பண்ண வேணாம்னா எடிட்ல போறீங்க. ஒரு சில விஷயங்கள் எடிட்ல போகுது. இப்போ கம்ருதீன் வந்து டீம் மூலியமா இன்ட் கொடுக்கப்பட்டு தான் சாரி கேட்டாருன்றது வந்து 90% வெளியில வந்து தெரிஞ்சுது. அது எதனால எப்படி தெரிஞ்சுதுன்னுலாம் தெரியாது. சோஷியல் மீடியால அது இன்ட் கொடுத்துருக்காங்க, அதனால கேமரா முன்னால மன்னிப்பு கேட்டாரு, அதுக்கப்புறமா பார்வதி காலில் போய் விழுந்தாரு அப்படிங்கிறது வந்து வெளியில தெரியுது. ஆனா அந்த ஒரு இன்ட்டை பார்வதிக்கு எப்பயாவது கொடுத்துருக்காங்களா? நீங்க எல்லாம் மீறி பேசுறீங்க, பேசாதீங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கொடுத்துருக்காங்களா? இல்லை அது வெளியில வரலையா அப்படிங்கிறதும் தெரியல. ஒருவேளை நீங்க இப்படி நெகட்டிவ்லயே போங்க, இந்த டிஆர்பி தான் எங்களுக்கு வேணும்னு அவர் சொல்லியிருக்காங்களா? அதனாலதான் அவங்க இப்படி பண்ணியிருக்காங்களா? இப்போ இதை அனலைஸ் பண்ணவே முடியாது நம்ம. ஏன்னா அதையும் தாண்டி ரெட் கார்டுன்றத ஒன்று வந்து அவங்க கொடுத்துட்டாங்க.